ஓர் வாலிபன் மிகவும் அசுத்தமான பாவமான வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தார். உலகத்தின் சிற்றின்பங்கள், மாயைகள், இளையகுமாரனை போன்ற சகல பாவங்களையும் செய்து வந்தார். அவருடைய தாயார் ஒரு பக்தியுள்ள பெண், மகனுக்காக ஜெபிப்பார். இவரும் தாயாரில் அன்புள்ளவர். ஆயினும் அவர் உலக வாழ்க்கைக்குள் இருந்து மீளவில்லை. தாயார் மரித்து விட்டார். ஒரு நாள் இரவு ஒரு தரிசனம் காண்கின்றார். பரலோகத்திலிருந்து தன் தாயார் மகனே மகனே பேரை சொல்லி, அகஸ்டின் வா வா என்று அழைக்கின்றார். இவர் ஓடோடி செல்கின்றார். தாயின் அன்பினால் ஓடி சென்றவர் ஒரு பெரிய சுவரில் அடிபட்டு கீழே விழுகின்றார். அந்த சுவரை பார்க்கின்றார். பல கற்களினால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு கற்களிலும் அவர் செய்த ஒவ்வொரு பாவங்களும் எழுதப்பட்டிருந்தன. அவர் உணர்ந்து கொள்கின்றார், தன்னுடைய பாவங்கள் தன்னை பரலோகம் எடுத்து செல்ல முடியாது, தாயாரை பார்க்க முடியாது என்று. அவர் தரிசனத்தில் இருந்து விடுபட்டு தன்னை மீண்டும் இறைவனுக்குள் அர்ப்பணித்து புதிய மனிதனானார். அவருடைய பழைய காதலிகள் அவரை சந்தித்த பொழுது, அகஸ்டின் வா, இன்பமாயிருப்போம். இல்லை, பழைய அகஸ்டின் மரித்து விட்டான், இப்பொழுது நான் இயேசுவுக்குள் புதிய மனிதன். இந்த மனிதன் தான் பரிசுத்த அகஸ்டின். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ, பழைய பாவங்களை விட்டு கிறிஸ்துவுக்குள் வாழ அழைக்கப்படுகின்றோம். இப்பொழுது நேரம் சிந்திப்போம்.